Hello பசங்களா, இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நாம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் ஃப்ரம் த சாப்டர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? the element with maximum electronegativity belongs to. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்க. பீரியட் 1 குரூப், பீரியட் குரூப், பீரியட் குரூப் அப்படி தந்திருக்காங்க. ஓகே, ஒரு காம்பினேஷன் பீரியட் அண்ட் குரூப்போட காம்பினேஷன். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் தானே, ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது தானே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூடும். ஓகே, ஸோ பி பிளாக்ல லாஸ்ட்ல வந்து 17th குரூப் ஹாலஜன்ஸ், அவங்க தானே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ ஹாலஜன்ஸ் இருக்காங்க பாருங்க, ஹாலஜன்ஸ் இருக்காங்களே, இருக்காங்க சார். குரூப் 17 ஹாலஜன்ஸ் இருக்காங்க. பீரியட் பாருங்க 3, பீரியட் 3, பீரியட் 3. ஓ, குரூப் 17 இங்கேயும் இருக்கு, ரெண்டு இடத்துல குரூப் 17 இருக்கு. ஓகே, ஸோ குரூப் 17 ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ்ல எந்த குரூப், எந்த பீரியட்? பீரியட் 2வா பீரியட் 3யா? நமக்கு தெரியும் ஹாலஜன்ஸ் ஒரு குரூப் தானே. டாப் டு பாட்டம் வரும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறையும். அப்போ மேல இருந்தா தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ மேக்ஸிமம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியட் 2வா பீரியட் 3யா? இட் ஷுட் பி பீரியட் 2, பீரியட் 2. ஸோ பீரியட் 2 அண்ட் குரூப் 17 இஸ் த ரைட் ஆன்சர். பீரியட் 2 அண்ட் குரூப் 17 இஸ் த ரைட் ஆன்சர் பசங்களா. பீரியட் 2 அண்ட் குரூப் 17 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? which of the following groups contain metals, non-metals as well as metalloids? எல்லாரும் வேணும், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்டு அப்படின்னா கண்டிப்பா பி பிளாக்கா இருக்கும். ஏன்னா எஸ் பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் எல்லாமே மெட்டல்ஸ் தான். குரூப் 1 அது எஸ் பிளாக், அப்ப இது வராது. குரூப் 2 அதுவும் எஸ் பிளாக், அதுவும் வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் எங்க தான் இருக்கு? குரூப் 17 அது பி பிளாக் தான், ஆனா ஹாலஜன்ஸ் எல்லாருமே நான் மெட்டல்ஸ் மட்டும் தான். அப்போ கரெக்ட் ஆன்சர் குரூப் 14. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நத்திங் பட் குரூப் 14. குரூப் 14 சொல்லும்போது அது கார்பன் ஃபேமிலி, அதுல நீங்க நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், மெட்டல்ஸ் எல்லாருமே பார்க்க முடியும். த லீஸ்ட் மெட்டாலிக் எலிமெண்ட் ஆஃப் குரூப் 13. குரூப் 13 சொன்னா அது போரோன் ஃபேமிலி. போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் அப்படி இருக்கும்ல நம்ம போரோன் ஃபேமிலி. அதுல என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் மெட்டாலிக் கேட்டிருக்காங்க. டவுன் டு குரூப் வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் கூடும், அப்ப மேல மெட்டாலிக் கேரக்டர் குறையும். யாருக்கு? மேல இருக்கிறது யாரு? போரோன். ஸோ போரோன் இஸ் த ரைட் ஆன்சர். போரோன் இஸ் த ரைட் ஆன்சர். போரோன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் வித். நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? டிக்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். இல்ல, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மீன்ஸ் த ability of an atom to attract the shared pair of electron தானே. அப்ப அதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இல்ல, ஆப்ஷன் ஏ வராது. இன்க்ரீஸ் இன் அட்டோமிக் மாஸ் அப்படி எல்லாம் கிடையாது. அட்டோமிக் மாஸ் இன்க்ரீஸ் எல்லாம் வரவே வராது. டிக்ரீஸ் இன் அட்டோமிக் சைஸ், எஸ். சைஸ் ஸ்மால் ஆக ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் கூடும். ஸோ டிக்ரீஸ் இன் அட்டோமிக் சைஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே பசங்களா, ஸோ பை திஸ் நம்மளோட இந்த கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸ் இங்க முடியுது பசங்களா. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பரா படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பசங்களா, சைலம் வந்து சைலத்தோட எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம், கிராஷ் ப்ரோக்ராம் வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து 24th ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன் வந்து மார்ச் 26th ஆரம்பிக்குது. ஸோ நீட் 2026 சிஸ்டமேட்டிக்கா சிலபஸ் ஓரியன்டா எஃபெக்டிவா படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ரோக்ராம் பசங்களா. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இங்க நோட் பண்ணிட்டு உடனே உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி என்கொயரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. டே 1ல இருந்து நமக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் சைலம் தமிழ்ல இருந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அது நீங்க தான் இருக்கணும். அதுக்கு நீங்க இப்பவே இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச்.